கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, கிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ராகு கேது பெயர்ச்சி கன்னி 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள், அதாவது 18/5/2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து, அதாவது உங்க ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைந்தார். 1.5 வருஷம் இந்த பெயர்ச்சியானது இருக்கும். ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் எடுத்துக்கொள்ளும். இதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 1.5 வருடம் என்னென்ன பலன்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம், செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுக்கு ரெண்டு கிரகத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடு கிடையாது. ராகு அப்படிங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா எதையும் பெரிதுபடுத்துபவர். என்ன ஒரு ராசியில் இருக்காருன்னா அந்த ராசியுடைய அதாவது லக்கணத்துக்கு எந்த வீடா வருதோ அந்த காரகத்துவோடைய பலனை பிரம்மாண்டப்படுத்துவார், பெரிதுபடுத்துவார். அது சம்பந்தமான ஆசைகளை தூண்ட வைப்பார், பேராசைகளை கொடுப்பார். அது சம்பந்தமா எல்லா இன்பங்களையும் அனுபவிக்குன்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு. ராகுவுடைய சிம்பிளை பார்த்தீங்கன்னா வட்ட பூஜ்ஜியமா இருக்கும். எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே முடியும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா ராகு பிரம்மாண்டப்படுத்துவார். ஆனால் கடைசியில் எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிஞ்சிருவார். பலூன்னு உதாரணமா சொல்லுவாங்க. பலூன் ஊத ஊத பிரம்மாண்டமா பெருசாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஓட்ட போட்டால் அவ்வளோதான், இருந்த இடம் தெரியாம அட்ரஸ் இல்லாமல் ஆகிடும். அந்த மாதிரி தான் ராகு. ராகு பொதுவாக போகக்காரகன். உலகத்தில் உள்ள அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிக்க சொல்லுபவர் ராகு. நவீன தொழில், இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம், அதாவது பார்த்தீங்கன்னா மின்சாரத்திலிருந்து அனைத்து விதமான நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு தான். டெக்னாலஜி பூரா ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு தான் போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட், கப்பல் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, அது தரை போக்குவரத்தாலும் பொதுவாக போக்குவரத்து அப்படின்னா அது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே அது ராகு தான். அப்போ ராகு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அமானுஷ்யங்கள், ஆவிகள், பேய் பிசாசு, பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகு தான். கேது பார்த்தீங்கன்னா கேது நேராக சித்தர்கள் சம்பந்தப்பட்டது. எதையும் தடுக்கும், சுருக்கும், அது பார்த்தீங்கன்னா கத்திரிச்சு விட்டுடும். விரக்தி மனப்பான்மையை கொடுக்கக்கூடியது கேது எப்போவுமே. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக முன்னேற்றத்தை, கடவுள்னா யாரு, சித்தர்கள்னா யாரு, இந்த மாதிரியான ஆன்மீக முன்னேற்றத்தை தரக்கூடியதும் கேது தான். கேதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ்யங்கள் சம்மந்தப்பட்டது தான் சொல்லும். மதவாதிகள் இருக்காங்க இல்லையா, மதவாதிகளை சொல்லக்கூடியது கேது. அதே போல் பார்த்தீங்கன்னா சித்தர்கள், நம்ம தவம் செய்கிறோம் இல்லையா, சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, மந்திரம் ஜபம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியவே யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான சித்தர்கள் அப்படிதான். அவங்க சித்தர்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது. அவங்க அவ்வளோ பெரிய ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் காரகத்துவம் எதுன்னா கேது தான். அப்போ கேது எப்பவுமே தடை உண்டாக்குவார், விரக்தி மனப்பான்மை உண்டாக்குவார். இந்த உலகத்தில் விரக்தி ஏற்பட்டால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். அப்போ அதை சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது தான். கேது தடை உண்டாக்குவார். அப்படின்னாலே தடையை உடைக்கக்கூடிய தெய்வமாக நம்ம யாரை சொல்கிறோம், விநாயகரை சொல்கிறோம். ஏன்னா கேதுவோட அதிதேவதையே பார்த்தீங்கன்னா விநாயகர் தான். அப்போ விநாயகர் வழிபாடு, கேதுவால் எந்த தடை ஏற்பட்டாலும் விநாயகர் வழிபாடு செய்யும்போது அந்த தடை நீங்கும். ஆக இப்படிப்பட்ட ராகு கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜென்ம கேதுவாக ஒரு 1.5 வருஷமாக படாத பாடுபடுத்தினார். மன அழுத்தம், தேவையில்லாத மன அழுத்தம், நல்லா போயிட்டு இருக்கிற விஷயத்தில் கூட ஒரு சந்தேகம், ஒரு நிம்மதி இல்லாத நிலை, இந்த மாதிரி. ஆனால் ஆன்மீக முன்னேற்றம் குரு பார்வையோடு இருந்ததுனால ஆன்மீக முன்னேற்றத்தெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வருவார். பொதுவாக பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது யோகம், 6, 8, 12. அதே போல் 3, 6, 10, 11 இதெல்லாம் இருப்பது நன்மை. பொதுவாக கேது 12க்கு போகிறார் உங்கள் ராசிக்கு. நம்ம ஜனன ஜாதகத்தில் 12ல் கேது இருந்தால் என்ன சொல்லுவோம், இதுதான் கடைசி பிறவி, இதுக்கு மேலே பிறவி கிடையாது. ஏன்னா கேது அப்படிங்கிற கிரகம் மோட்ச கிரகம், மோட்சத்தை சொல்லக்கூடிய, மறுபிறப்பு இல்லாத சொல்லக்கூடிய கிரகம். 12ஆம் இடங்கிறது மோட்சஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்துல ஜனன ஜாதகத்தில் கேது இருந்தால் என்ன சொல்லுவோம், அவருக்கு மறுபிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது வரார். அதாவது 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். அப்போ அயன சயன போகம் பாதிக்கப்படும். அதாவது தூக்கம் குறைவுபடும், கட்டில் சுகம் குறைவுபடும். அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த இருப்பிடத்தில் வெளியில் போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது நிறைய சுற்றுலா, நிறையா மலையேறது, அதாவது கடவுளை தேடி பயணம், அந்த மாதிரி நிறைய சேத்திர தரிசனம் செய்கிறது. இந்த கோயில் அந்த கோயில் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது, மலை ஏறி கடவுளை பார்க்கறது, இந்த மாதிரி அலைச்சல் திருச்சல்
ஆன்மீகத்திற்காக அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அதே போல் பார்த்தீங்கன்னா முக்திக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு வந்து எங்கே போனால் உங்களுடைய எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு நன்மை நடக்கும், அந்த மாதிரியான கோயில்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கும் கேது உங்களுக்கு. ஆனால் விரயமும் கொடுக்கும், நிறைய அலைச்சலை கொடுக்கும். ஒரு கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. என்னென்னா எப்போ பார்த்தாலும் அலைச்சலோடு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருப்பது அப்படிங்கிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, நிறைய சேத்திர தரிசனம் செய்வதற்கு, மலை ஏறுவதற்கு இந்த மாதிரியான யோகங்களை அதிகமாக செய்யும். அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே நல்ல வேலை நல்ல விசாலாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா வெளிநாடு சம்மந்தமான ஸ்தானமும் 12ஆம் இடம் தான், மறைந்து வாழ்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 1.5 வருஷமும் விநாயகருடைய வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு திங்கட்கிழமையில அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த கேதுவால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் நன்மைகள் மட்டுமே நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு வரார். 6, 10, 3, 6, 10, 11 ராகு கேது நன்மை செய்யும். அப்போ 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். அப்போ உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோய் அதாவது ஆரோக்கியம் சீராகும், நோய் இல்லாமல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களை சொல்லலாம். அப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அதுவும் குருவுடைய பார்வையில் இருக்கார். அப்போ உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் கோர்ட்டு கேஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை காட்டி கொடுக்கும். அப்போ நோய், எதிரி, வம்பு, வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பதவி உயர்வு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களை அதிக அளவு செய்யும். குரு பார்வை இருக்கிறதுனால கன்ஃபார்மாக செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நற்பலன்களை செய்யும். ஏன்னா குருவும் 10ல் இருக்காரு, சிற குருவாக மாறிட்டாரு. 10ஆம் இடம் பதவி 10ல் குரு இருப்பது நன்மை இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியும் பார்த்தீங்கன்னா கண்டக சனி நேராக உங்கள் ராசியை பார்க்குறாரு. கண்டக சனி கேரளக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா, கண்டக சனி கொண்டே போகுங்கிற மாதிரி அமைப்பில் இருக்குது. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக அற்புதமான பலன்களை செய்யும். அதாவது ஆன்மீக முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அதாவது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, இதை ராகு கேது உங்களுக்கு அற்புதமாக செய்யும். ஆக இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சியை விட அதிக அளவு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பிலே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.